Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மல்லி சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். மல்லி சட்னி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 15 பல் பூண்டு. இது வந்து சின்ன பூண்டுங்கிறதுனால நான் 15 பல் எடுத்துர்க்கேன். பெரிய பூண்டா இருந்துச்சுனா நீங்க ஒரு 5 பல் எடுத்துக்கிட்டா போதும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு சின்ன பீஸ் தேங்காய். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் பூண்டு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சியும் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, பத்தலைன்னா அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நீங்கள் வலுவலுன்னு தான் அரைச்சி எடுக்கணும், குறை குறைன்னு அரைச்சிடாதீங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன்.